மாணவர்களே, இப்போ நம்ம ஒரு வட்ட விளக்கப்படம் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாமா? இப்போது நான் ஒரு வட்டம் வரைகிறேன். இப்போ நம்ம ஒரு வட்டம் வரைஞ்சாச்சு. சரி, இதுக்கு அடுத்தது 360 டிகிரி ப்ரொடக்டரை நம்ம கொண்டு வரணும். அது எப்படி கொண்டு வர்றது? இப்போது நம்ம ஒரு 360 டிகிரி ப்ரொடக்டரை கொண்டு வந்துட்டோம். இப்போது இந்த வட்டத்துக்குள்ளே அதை நான் இப்போ உட்கார வைக்க போகிறேன். சரிங்களா? இப்போ பாருங்களேன், ஒரு வட்டத்துக்குள்ளே 360 டிகிரி ஆங்கிள் ப்ரொடக்டர் இருக்குது. இது இன்னும் நல்லா ஜூம் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது 360 டிகிரி, இதில் எங்கே 360 டிகிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த 0 டிகிரி தான் 360 டிகிரியாக ஆக்ட் பண்ணுது. பாருங்களேன், இந்த 0 டிகிரி இருக்கா, இந்த 0லேருந்து அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ரவுண்டு பண்ணிவிட்டு இந்த 0 வந்து என்ன ஆகுதுன்னா திருப்பியும் நமக்கு 360 டிகிரியாக ஆக்ட் பண்ணுது. அப்போது ஒரு வட்டத்தினுடைய மைய கோண அளவு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 360 டிகிரி இருக்கும். சரி, இப்போது நமக்கு ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க, பால். இந்த பால் வந்து இந்த வட்ட விளக்கப்படத்தில் எவ்வளோ டிகிரி இருக்குது, 180 டிகிரி இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 180 டிகிரி இந்த கோட்டு வரைகிறோம். ஸோ வட்டத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னா 180 டிகிரி ஆங்கிளை மார்க் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது என்ன, தண்ணீர். தண்ணீர் எவ்வளவுங்க, தண்ணீர் வந்து 90 டிகிரி. அப்போது இந்த இதில் வந்து வட்ட விளக்கப்படத்தில் நம்ம 90 டிகிரி எங்கேருந்து முடிஞ்சதோ அதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும், 90 டிகிரி அளவு எடுக்கணும். அப்போ 180ம் 90ம் கூட்டினா எவ்வளோ டிகிரி, 270 டிகிரி. பாருங்களேன், நல்லா தெரியுதா, 270 டிகிரி. அதுக்கு அடுத்தது என்னங்க, டீதூள். டீதூள் எவ்வளவு, 36 டிகிரி. அப்போது 270ம் 36 டிகிரியும் கூட்டினா 306 டிகிரி. சரிங்களா, 270ம் 36 கூட்டினா எவ்வளோ, 306 டிகிரி. ஸோ 306 டிகிரி. அடுத்தது ஃபைனலாக சக்கரை. சக்கரை எவ்வளவு, 54 டிகிரி. இப்போ நம்ம இதில் 54 டிகிரி எங்கே குறிக்கிறோம் பாருங்கள். ஓகே, 306 54 டிகிரி கூட்டினா பாருங்கள் 360 டிகிரி. அப்போது ஒரு வட்ட விளக்கப்படத்தில் அதனுடைய மைய கோணம் 360 டிகிரி. இதில் பாலினுடைய அளவு பாலினுடைய பகுதி நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தண்ணீர், அதே மாதிரி டீதூள், அப்புறம் சக்கரை. இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி இருக்கலாம், இந்த வட்ட விளக்கப்படத்தில் அப்படி என்ன சார் யூஸ் அப்படின்னா, எந்த ஒரு தகவலையும் அட்டவணை பார்த்து படித்து தெரிஞ்சுக்கிறத விட ஒரு வட்ட விளக்கப்படத்தை பார்த்து நம்ம எளிமையாக புரிஞ்சுக்கலாம்.